நம்ம சந்தானம் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படம் மே மந்த் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ மே 16 டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டோட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் தமன்னா லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் ஒடிலா 2 அப்படிங்கிற தெலுங்கு படம். இந்த படம் மிஸ்ட்ரி, ஃபேண்டசி, ஹாரர், கிரைம் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ தமன்னா லீட் ரோலில் நடிச்சிருக்க இந்த ஒடிலா 2 படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. இது வரைக்கும் தமன்னா இப்படி ஒரு கேரக்டரில் நடிச்சதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமன்னா ஒரு சாமியார் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அம்மன், பாளையத்தம்மன் அப்படின்னு இந்த மாதிரி சாமி படங்கள்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. அந்த குறையை இந்த படம் தீர்த்து வைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் சாமிக்கும் சாத்தானுக்கும் நடுவில் நடக்கிற யுத்தம் மாதிரி எடுத்திருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தமிழ் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒடிலா 2 படம் ஏப்ரல் 17 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் சூர்யா அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் ரெட்ரோ. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் பூஜா ஏத்தே நடிச்சிருக்காங்க. இந்த வாரம் ஆனந்த விகடன் இதழில் ரெட்ரோ படத்துடைய சிறப்பு தொகுப்பு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அட்டை படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனந்த விகடன். அது மட்டும் இல்லாமல் ரெட்ரோ படத்துடைய சில ஃபோட்டோஸையும் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனந்த விகடன். நம்ம சூர்யாவோட ரெட்ரோ படம் மே 1 உழைப்பாளர் தின ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சிபி சத்யராஜ் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் 10 Hours. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஏப்ரல் 18 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் கூலி. இந்த படம் ஆகஸ்ட் 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாலிவுட் ஆக்டர் ரித்திக் ரோஷன் ஹீரோ நடிச்சிருக்க வார் 2 படமும் ஆகஸ்ட் 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வார் 2 படத்தில் ஜூனியர் என்டிஆரும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. கூலி படம் ஒரு பேன் இந்தியா மூவியாக தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வார் 2 படமும் பேன் இந்தியா மூவியாக தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ரெண்டு பேன் இந்தியா மூவியும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி மோதிக்க போகுது. பாலிவுட் விசஸ் ஹாலிவுட் அப்படிங்கிற சம்பவம் நடக்க போகுது. நிறைய பேர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்க கூலி படம் தான் ஃபர்ஸ்ட் 100 கோடி ரூபாய் வசூல் அடிக்க போகிற தமிழ் படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழில் எந்த படம் 100 கோடி வசூல் அடிக்க போகுது அப்படின்னு. நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயனுடைய எஸ்கே ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற புது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற இந்த படத்தை தான் நம்ம சிவகார்த்திகேயனுடைய எஸ்கே ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சு கூடிய சீக்கிரம் இந்த படத்தை நம்ம தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் தனுஷ் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் கர்ணன். கர்ணன் படத்துக்கு அப்புறமா தனுஷை வச்சு ஒரு புது படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறோம், இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் அப்படின்னு டைரக்டர் மாரி செல்வராஜ் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தாரு. இப்போ தனுஷ் நடிக்கிற அவருடைய 56வது படத்தை மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தை வேல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்க்கலாம். டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரா டைரக்ஷனில் நம்ம தலை இயக்கி நடிச்சிருக்க படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படம் ஏப்ரல் 10 இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தலை வராரு வலிவுடு அப்படிங்கிற மாதிரி நம்ம தலை அஜித் இயக்கியோட படம் ரிலீஸ் ஆகிறதுனால வேற எந்த படமும் தமிழில் ரிலீஸ் ஆகலை. இன்னைக்கு சோலோவா நம்ம தலை இயக்கியோட குட் பேட் அக்லி படம் மட்டும்தான் தமிழில் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்டர் மம்முட்டி அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் பசுகா. இந்த படம் ஏப்ரல் 10 மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆலப்புழா ஜிம்காகன் அப்படிங்கிற ஒரு மலையாள மூவி ஏப்ரல் 10 மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் பேசல் ஜோசப் ஹீரோ நடிச்சிருக்க மரண மாஸ் அப்படிங்கிற மலையாளம் மூவி ஏப்ரல் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது மலையாளம் லாங்குவேஜில் மட்டும். டைரக்டர் ஸ்டார் பாய் சிது ஹீரோ நடிச்சிருக்க ஜாக் அப்படிங்கிற தெலுங்கு படம் ஏப்ரல் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் வைஷ்ணவி சைத்தன்யா நடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்க்கலாம். ஆக்டர் வைபவ் ஹீரோவை நடிச்சிருக்க பெருசு படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஏப்ரல் 11 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் கவுண்டுமணி யோகி பாபு நடிச்சிருக்க ஒத்த ஓட்டு முத்தையா படம் ஏப்ரல் 11 டென்ட் கோட்டாய் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கோர்ட் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஏப்ரல் 11 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. G20 அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி அமேசான் பிரைமில் தமிழ் டப்போட ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணுறாங்க. த லாஸ்ட் ஆஃப் அஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் வெப் சீரிஸ் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்ணுறாங்க. பிரவீன் கூட செப்போ அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி ஏப்ரல் 11 சோனி லிவ் ஓடிடியில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் விமல் சூரி நடிப்பில் ரிலீஸ் ஆன படவா படம் ஏப்ரல் 11 சிம்பிளி சவுத் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சோரி 2 அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ஹாரர் மூவி அமேசான் பிரைமில் ஏப்ரல் 11 ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் ரியோராஜ் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஸ்வீட் ஹார்ட் படம் ஏப்ரல் 11 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜிவி பிரகாஷ், திவ்யா பாரதி நடிப்பில் ரிலீஸ் ஆன கிங்ஸ்டோம் படம் தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ஏப்ரல் 13 G5 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக ஜி தமிழ் டிவியில் ஏப்ரல் 13 கிங்ஸ்டோம் படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் சோக்கோ. இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடியிலும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.